காலைதோறும் புதியவை. சோதனையில் நன்மை. ஜூன் 10. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். யாக்கோபு 1 வசனங்கள் 2 மற்றும் 3. ஒரு ஸ்திரீ தன் சாட்சியை பகிர்ந்ததை பார்த்தேன். தானும் தன் நண்பர்களும் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு செல்லும்போது கார் விபத்துக்குள்ளானது. கார் ஒரு மின்கம்பத்திற்கு இடையில் நின்றது. காரில் இருந்தவர்களுக்கு அதிர்ச்சியும் நிறைய காயங்களும் உண்டானதால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. யாருக்கும் பெரிதான காயங்கள் இல்லை. ஆனால் தனக்கு சோதனைகள் தொடர்ந்ததாக கூறுகிறார். ஸ்கேன் எடுக்கும்போது பல சோதனைக்கு பின் மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சிறிய கார் விபத்து. அதன் மூலமாக தன் சரீரத்தில் இருந்த மோசமான காரியங்களை வெளிப்படுத்த தேவன் இச்சோதனையை செய்தார் என்று அப்பெண்மணியின் விசுவாசம் வெளிப்பட்டது. சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மூலம் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை அப்பெண்மணியைப் போல நாம் விசுவாசிக்க வேண்டும். வாழ்க்கையில் நன்மை தீமைகளில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். யோபு தன் வாழ்க்கையில் பேரிடர் வந்ததற்கான காரணங்களை புரிந்து கொள்வதில் மூழ்கிவிட மறுத்து வெறுமென தேவனை நம்பினார். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று தேவனை யோபு விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்து மற்றும் அவரிடமிருந்த சூழ்நிலைகள் மூலம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமுள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? யோபு 9 வசனம் 4. மேலும் யோபு சொல்கிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபு 10 வசனம் 12. பதில் உடனே இல்லாவிட்டாலும் தேவனை நம்ப வேண்டும். அவர் நல்லவர், நன்மையானது மட்டுமே அவரில் பெறுவோம். மனத்தாழ்மையுடன் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். யோபு 40 வசனம் 4. அந்த தாழ்மை நம்மிடம் வேண்டும். தேவன் எதையும் செய்ய வல்லவர். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை என்பதை உணர வேண்டும். சாத்தியமற்றதை கொண்டு தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு 42 வசனம் 2. ஆனால் உறுதியாய் நம்பினார். இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஜெபம். அன்பின் பிதாவே, எந்த காலத்திலும் எங்களுக்கு நன்மை செய்பவரே, உமக்கு நன்றி. ஆமேன்.